குரோம்பேட்டையில் காமராஜரின் 124வது பிறந்தநாள் விழா. காமராஜரின் 124வது பிறந்தநாள் விழா குரோம்பேட்டை ராதா நகரில் குரோம்பேட்டை வட்டார நாடார்கள் ஐக்கிய சங்கம் சார்பாக காந்தி காமராஜர் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். ஆர். மோரிஸ் விழாவிற்கு வந்த அனைவரையும் வரவேற்று வரவேற்புரையாற்றினார். சங்கத் தலைவர் VSP மதிவாணன், பொதுச் செயலாளர் TS முருகேசன், பொருளாளர் ST சேகர் தலைமையில் விழா நடைபெற்றது. விழாவின் முடிவில் வெங்கடேஸ்வரா நடுநிலைப்பள்ளி மாணவ மாணவிகளுக்கு சர்க்கரை பொங்கல் வழங்கப்பட்டது. விழாவில் நாடார் சங்க உறுப்பினர்கள் திரளாக கலந்து கொண்டு காமராஜரின் புகழை போற்றி பேசினர். மாணவி ஒருவர் காமராஜரின் வாழ்க்கை வரலாறை பேசி அனைவரின் பாராட்டையும் பெற்றார். விழாவில் கலந்து கொண்ட அனைவருக்கும் சர்க்கரை பொங்கல் வழங்கப்பட்டது. சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருப்பது நன்றி தெரிவிக்கிறேன். காமராஜர் மாற்றம் இருக்குது. காமராஜர் செயல்பட்டு நிறைய பதிவு சொல்லும்போது கஷ்டமாக இருக்கும். அவ்வளோ செஞ்சிருக்காரு. நம்மளால் அதை பற்றி பேசுறதுக்கு கூட நம்ம யோசிக்கிறோம். எனக்கு அடுத்தாப்புல தொடர்ந்து 3 வருஷமாக நம்மகிட்ட பேசிட்டு தெரிவித்துக் கொள்கிறேன். சமதர்ம சமுதாயம் கண்ட கர்ம வீரர் காமராஜரை வணங்கி பேசப் போகிறேன். என் தலைப்பில் இறங்கி பெருந்தலைவர், கர்ம வீரர், தலைவர்களை உருவாக்குபவர், தன்னலமற்ற தலைவர், தேச தலைவர் என்ற சிறப்பு பெயர்களை சொல்லிவிடும். அவரது அரசியல் பணியும் ஆட்சி பணியும் குன்றின் மேலிட்ட விளக்காய் என்றும் ஒளிர்கிறது என்பதை அதனால்தான் நான் சமதர்ம சமுதாயம் கண்ட காமராஜர் என்ற தலைப்பில் என் கருத்துக்களை பகிர வந்துள்ளேன். மக்களுக்கு சம உரிமை, சம வாய்ப்பு, சம நீதி கொடுத்தவரே நம் காமராஜர் ஐயா. சாதி, மத, இன வேறுபாடின்றி அனைவரின் திறமைக்கேற்பவும் வீழ்வு நிலை மக்களின் வாழ்க்கையை உயர்த்தவும் அரும்பாடுபட்டார். சமதர்ம நிறைந்த சமுதாயமே வலிமையான நாடாகும் என்ற எண்ணத்தை தன் வாழ்நாள் முழுவதும் சுமந்தவரே நம் காமராஜர் ஐயா. 1920 காங்கிரஸ் கட்சியில் இணைந்து சமதர்ம சமுதாயம் படைப்பதில் அரும்பாடுபட்டார். 1954 முதல் 1963 வரை 9 ஆண்டுகள் அவர் தமிழகத்தில் ஆட்சி செய்த காலம் தமிழ்நாட்டின் பொற்காலம். எங்கேயும் எப்பொழுதும் எல்லாவற்றிலும் எல்லோருக்கும் சம உரிமை என்று எண்ணத்துடன் ஆட்சி நடத்தினார். கொள்ளை கொள்ளையா சொத்து சேர்க்கா சொக்கத்தமிழராய் வாழ்ந்தவர். மக்கள் தொண்டை
இன்னும் முன்னே கல்வி கொடுத்தார், சம உரிமை கொடுத்தார். போதாது போதாது என்றால் வேலை வாய்ப்பை கொடுத்தார். இவையும் குறை என்றால் தம் உயிரையும் கொடுத்திருப்பார். 6 அடி உயரம், அவரே எளிமையின் சிகரம். தங்க வீரர் 12,000 புதிய தொடக்க பள்ளிகளையும் 6,000க்கும் மேற்பட்ட பழைய மூடப்பட்ட பள்ளிகளையும் திறந்து வைத்தார். மூவேந்தர்களின் ஆட்சியில் மலராத சமத்துவம் காமராசர் ஆட்சியில் மலர்ந்தது. 1957 மத்திய உணவு என்னும் மகத்தான திட்டத்தால் மாணவர். இது போன்ற உள்ளூர் செய்திகள், மாநில செய்திகள் மற்றும் பயனுள்ள தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள GST ஆன்லைன் மீடியாவை இலவசமாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.